சாந்தி. இன்றைய மகா வாக்கியத்துல பாபா பவித்திரதாவோட முக்கியத்துவம் மற்றும் நினைவினுடைய மகத்துவத்தை சொல்லியிருக்கிறாரு. அனைவற்றிற்குமே ஆதாரம் பவித்திரதா. நீங்க இல்லற வாழ்க்கையில வாழ்ந்துட்டே பவித்திர வாழ்க்கை வாழணும். எந்த ஒரு தேகதாரியையும் நினைவு செய்யக்கூடாது. எவ்வளோ நீங்க நினைவு செய்றீங்க, ஆத்மா சுத்தமாகும். வாயு மண்டலத்துல சாந்தி நிலவும். யோகா பண்ண பண்ண ஒன்று ஆத்மா சுத்தமாகுது, வாயு மண்டலத்துல அமைதி நிலவும். நீங்க எல்லாம் பார்வதிகள். அமர்நாத் பாபா உங்களுக்கு அமர கதை சொல்லி அமரபுரிக்கு எஜமானனாக்குகிறார். மற்றபடி சங்கர், பார்வதி, சிவன் இவங்கெல்லாம் மலையில போய் உட்கார்ந்துருக்கல. ஸோ இதெல்லாம் பக்தி மார்க்கத்துல கதைகளாக சொல்லி வச்சிருக்காங்க. இப்படி பாபா இன்றைக்கும் மகா வாக்கியத்துல ரமணீகரமான ஆழமான கருத்துக்களை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நாம ஷிவ் பரமாத்மா ஷிவ் பகவானுடைய மகா வாக்கியத்தை கேட்போம். வாணி தேதி 4/5/2022. मीठे बच्चे श्रीमत पर पवित्र बनो तो धर्मराज की सजाओं से छूट जाएंगे. இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீமத் படி பவித்திரமாகுங்கள். அப்போது தர்மராஜரின் தண்டனைகளிலிருந்து தப்பித்து விடலாம். हीरे जैसा बनना है तो ज्ञान अमृत पियो विष को छोड़ो. வைரம் போல் ஆகுவதற்கு ஞான அமிர்தத்தை பருகுங்கள், விஷத்தை விட்டுவிடுங்கள். பாபா கேள்வி கேட்கிறாங்க, சத்யுகி பதுகா சாரா மதார் கிஸ் பாத் பர் ஹே. சத்யுக பதவிக்கான முழு ஆதாரமும் எந்த விஷயத்தில் இருக்கிறது? சத்யுக பதவிக்கான ஆதாரம் எந்த விஷயத்துல இருக்குது? பதில், पवित्रता पर, पवित्रताविल. तुम्हें याद में रख पवित्र जरूर बनना है. நீங்கள் நினைவில் நிலைத்திருந்து அவசியம் பவித்திரமாக வேண்டும். பவித்திர பன்னே से ही सद्गति होगी. பவித்திரமாகுவதன் மூலமாகவே சத்கதி கிடைக்கும். जो पवित्र नहीं बनते वे सजा खाकर अपने धर्म में चले जाते हैं. யார் பவித்திரமாகவில்லையோ அவர்கள் தண்டனை அடைந்து தன்னுடைய தர்மத்திற்கு சென்று விடுவார்கள். பாபா இது மற்றவங்களுக்கு சொல்ற. தும்பல் கர்மே ரஹோ பரந்து கிசி தேகதாரி கோ யாத் நஹி கரோ. நீங்கள் உங்களுடைய இல்லத்தில் வாழ்ந்தாலும் எந்த ஒரு தேகதாரியையும் நினைவு செய்ய வேண்டாம். பவித்திர ரஹோ, பவித்திரமாக இருங்கள். தோ ஊஞ்ச் பது மில் ஜாயேகா. அப்போது உயர்ந்த பதவி கிடைத்துவிடும். உலக வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில இருந்துகிட்டே தேகதாரிய நினைக்க கூடாது, பவித்திர வாழ்க்கை வாழ. அப்பதான் உயர்ந்த பதவி கிடைக்கும். பாடல், துமே பாக்கே ஹம்னே ஜஹா பாலியாஹே. உன்னை அடைந்தோம் நாங்கள், இந்த உலகையே அடைந்து விட்டோம். ஓம் சாந்தி. शिव भगवान वाच और कोई को भी भगवान नहीं कहा जाता. शिव பகவானுடைய மகா வாக்கியம். வேற யாரையுமே பகவான் என்று சொல்ல முடியாது. एक निराकार परमपिता परमात्मा को ही शिव बाबा कहा जाता है. ஒரே ஒரு நிராகாரமான பரமபிதா பரமாத்மாவைத்தான் ஷிவ் பாபா என்று சொல்லப்படுகிறது. ஒஹே சபி ஆத்மாओं का बाप. அவர்தான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை.
पहले पहले ये निश्चय होना चाहिए, हम शिव बाबा के बच्चे जरूर है. முதல்ல இந்த விஷயத்துல நம்பிக்கை வரணும், நான் கண்டிப்பாக சிவ பாபாவுடைய குழந்தைதான். இதுல என்ன வரணும்? நம்பிக்கை. दुख के समय कहते हैं परमात्मा सहायता करो, रहम करो. துக்கமான நேரத்துல தான் கூப்பிடுறாங்க, பரமாத்மா உதவி செய்யுங்க, தயை காட்டுங்க, இறக்கோ காட்டுங்கன்னு சொல்றாங்க. ये भी नहीं जानती कि हमारी आत्मा परमात्मा को याद करती है. ஆனா அவங்களுக்கு இது தெரியல, என்னோட ஆத்மா தான் இப்ப பரமாத்மான்னு நினைக்குது. துக்கம் வரப்ப பரமாத்மா கூப்பிடுறாங்க, ஆனா நான் ஆத்மா பரமாத்மா கூப்பிடுறேன், நான் ஆத்மா துக்கமான நேரத்துல பரமாத்மா நினைக்கிறேங்கிறதே தெரியல. அஹம் ஆத்மா கா பாப் வகே, நான் ஆத்மா, என்னுடைய தந்தை அவர். इस समय सारी दुनिया है पतित आत्माओं की. இந்த நேரம் முழு உலகமும் பதீத ஆத்மாக்களின் உலகம். गाते हैं हम पापी नीच है, आप संपूर्ण निर्विकारी है. பாடல் பாடுறாங்க, நாங்கெல்லாம் பாவியா இருக்கிறோம், கீழானவங்களா இருக்கிறோம், நீங்க சம்பூர்ண நிர்விகாரி அப்படின்னு பாடுறாங்க. பரந்து फिर भी अपने को समझते नहीं. ஆனாலும் தன்னை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. பாவி, கீழான நிலையில இருக்கோன்றத அவங்க என்ன பண்றதில்ல, ஏத்துக்கறதில்ல. बाप समझाते हैं कि जब तुम कहते हो भगवान बाप एक है तो तुम सब आपस में बाई बाई हो गए. பாபா புரிய வைக்கிறார், எப்போ நீங்க பகவான் தந்தை ஒருவர் தான் சொல்றீங்களோ அப்பவே ஒருவருக்கொருவர் சகோதரன் சகோதரன் ஆயிட்டீங்க. फिर शरीर के नाते सब भाई बहन ठहरे. பிறகு ஷரீரம் என்ற தொடர்புல வர்றப்ப ஒருவருக்கொருவர் சகோதரன் சகோதரி. शिव बाबा के बच्चे फिर प्रजापिता ब्रह्मा के भी बच्चे ठहरे. शिव பாபாவோட குழந்தையா இருக்கிறோம், அதே நேரத்துல பிரஜாபிதா பிரம்மாவுக்கும் குழந்தைங்க. ये तुम्हारा बेहद का बाप टीचर गुरु है. இவர் உங்களுடைய எல்லையற்ற தந்தை, ஆசிரியர் மற்றும் குரு. ये कहते हैं मैं तुमको पतित नहीं बनाता हूं. இவர் சொல்றார், சிவபாபா சொல்றார், நான் உங்களை ஒருபோதும் பத்தீத்தமாக்குறது கிடையாது. मैं तो आया हूं पावन बनाने. நான் வந்திருக்கிறதே உங்களை தூய்மையாக்குவதற்காக. பாபா ஒருபோதும் என்ன பண்றது இல்ல, நம்மளை பத்தீத்தமாக்குறது கிடையாது. அவர் வந்திருக்கிறதே தூய்மையாக்கதான். அகர் மேரி மத் பர் சலேங்கே தோ. ஆனா பாபா கூட எப்ப தூய்மையாக்குவாரா? பாபா கண்டிஷன் சொல்றார், என்னோட வழியில நடந்தாதான். யஹா தோ சப் மனுஷ்ய ராவன் மத் பர் ஹே. இங்கோ அனைத்து மனிதர்களும் ராவணனோட வழியில போயிட்டு இருக்காங்க. சப் மே 5 விகாரே, எல்லாருக்குள்ளேயும் 5 விகாரங்கள் இருக்கு. बाप कहते हैं बच्चे अब निर्विकारी बनो, श्रीमत पर चलो. பாபா சொல்றார், குழந்தைங்களே இப்ப நிர்விகாரி ஆயிடுங்க, ஸ்ரீமத் படி நடங்க. பரந்து விகாரம் கோ छोड़ते ही नहीं है. ஆனாலும் விகாரத்தை விடவே மாட்றாங்க. तो स्वर्ग के मालिक बनते नहीं. அப்ப சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகவும் முடியாது. सब अजामिल जैसे पापी बन गए. அனைவருமே அஜாமில் போல பாவிகளாகிவிட்டார்கள். रावण संप्रदाय है, ये शोक वाटिका है, कितना दुखी है. ராவணனுடைய குலத்தை சேர்ந்தவங்களாயிட்டாங்க. இதுதான் சோகவனம். இங்க எவ்வளவு துக்கத்துல இருக்காங்க. இந்த உலகம் என்ன, ராவணனோட உலகம், இதுதான் சோகவனம். ஆகையால இங்க துக்கம்தான் ஏற்படுது. बाप आकर फिर ராமராஜ்ய बनाते हैं. பாபா வந்துதான் மீண்டும் ராமராஜ்யத்தை உருவாக்குறார். तो तुम बच्चे जानते हो कि ये सच्चा सच्चा युद्ध का मैदान है. குழந்தைங்களாகிய நீங்க தெரிஞ்சிட்டீங்க, உண்மையிலும் உண்மையான யுத்த மைதானம் இதுதான். गीता में भगवान कहते हैं का महाशत्रु है उन पर जीत पहनो. கீதையில தான் பகவான் சொல்றார், காமம் தான் உங்களோட மகா எதிரி, அதன் மீது வெற்றி அடைங்கன்னு சொல்றார். சொத்தோ பயன்தே நெய்யே. ஆனாலும் யாரும் அடையறதில்ல. உலகத்துல கீதை படிக்கிறாங்க, கீதா உபதேசம் கேட்கறாங்க, அதுல இறைவன் சொல்லியிருக்கிறாரு, ஆனாலும் அதை செய்யணும்
அப்படின்னு யாரும் செய்யறதில்ல. அபி பாப் பேட் சம்ஜாத்தே ஹி. ஆனா இப்ப பாபா அதெல்லாம் இங்க நமக்கு புரிய வைக்கிறார். तुम्हारी आत्मा इन ऑर्गन्स द्वारा सुनती है, फिर सुनाती है, एक्ट आत्मा करती है. உங்களுடைய ஆத்மா இந்த உறுப்புகள் மூலமா தான் கேக்குது. உடல்ல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் உறுப்புகள் மூலமா தான் பிறருக்கு இந்த ஞானத்தை நம்ம சொல்றோம். ஆனா நடிப்பது ஆத்மாதான். கருவி உடல். உடல் மற்றும் இப்ப சொல்றோம் அப்படின்னா வாய் கருவியா இருக்கு. கேட்கறப்ப ஆத்மாவுக்கு காதுகள் கருவியாக இருக்குது. ஆனா செயல்படுறது எது? ஆத்மா. हम आत्मा है, शरीर धारण कर पाठ बजाते हैं. நாமெல்லாம் ஆத்மாக்கள் ஷரீரத்தை தாரணை செய்து பாற்ற நடிக்கிறோம். परंतु मनुष्य आत्मा अभिमानी के बदले देह अभिमानी बन पड़े. ஆனா மனிதர்களோ ஆத்மா அபிமானியா இருக்கிறதுக்கு பதிலா தேக அபிமானி ஆயிட்டாங்க. अब बाप कहते हैं தேஹி அபிமானி பனோ. இப்ப பாபா சொல்றாரு தேஹி அபிமானி ஆகிவிடுங்கள். सत्युग में आत्म अभिमानी रहते हैं, परमात्मा को नहीं जानते. ஆனா சத்தியுகத்துல ஆத்மா உணர்வுல இருப்போம். ஆனா அங்க பரமாத்மாவை பற்றி நமக்கு தெரியாது. यहाँ तुम देह अभिमानी हो और परमात्मा को भी नहीं जानते हो, इसलिए तुम्हारी ऐसी दुर्गति हो गई है. ஆனா இங்க நீங்க ஒண்ணு தேக அபிமானத்துல இருக்கீங்க, அடுத்து பரமாத்மாவை பற்றியும் உங்களுக்கு தெரியல. ஆகையாலதான் இவ்வளோ துர்கதி அடைஞ்சிட்டீங்க. துர்கதி கோபி சமஜ்தே. ஆனா துர்கதியில இருக்கோங்கிறதே புரியல. जिनके पास धन बहुत है वो तो समझते हैं हम स्वर्ग में बैठे हैं. ஆனா யார்கிட்ட அதிக செல்வம் இருக்கோ அவங்க என்ன நினைக்கிறாங்களா? நாங்கெல்லாம் சொர்க்கத்துல தான் இருக்கிறோம் அப்படி நினைக்கிறாங்களாம். बाप कहते हैं ये सब गरीब बन जाते हैं क्योंकि विनाश होना है. ஆனா பாபா என்ன சொல்றாரு? இவங்க எல்லாம் ஏழை ஆயிடுவாங்க, ஏன்னா வினாசம் வரப்போகுது. செல்வம் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்களா? நாங்கெல்லாம் சொர்க்கத்துல தானே இருக்கிறோம். ஆனா பாபா என்ன சொல்றாரு? அவங்க எல்லாம் ஏழையாக போறாங்க, ஏன்னா வினாசம் வரப்போகுது. வினாஷ் ஹோனா தோ அச்சா என்ன? பாபா கேக்குறார், வினாசம் வர்றது நல்லது தானே. ஹம் ஃபிர் முக்தி தாம் மே சலே ஜாயேங்கே. பிறகு நாம முக்தி தாமத்துக்கு போயிடுவோம் இல்லையா? இஸ்மே தோ குஷ் ஹோனா சாஹியே. அப்ப வினாசம் வரப்போகுதுன்னா என்ன? நாம குஷி அடையணும். தூ மரனே கே லியே தயாரி கரு. பாபா சொல்ற, நீங்கெல்லாம் இறப்பதற்கு தயாராயிட்டு இருக்கீங்க. பொதுவா உலகத்துல பாருங்க, ஒரு காரியத்தை செய்யறதுக்கு தயாராவாங்க, ஒரு விஷயத்துக்காக தயாராவாங்க, ரெடி ஆகிறது. ஆனா நம்ம செத்து போறதுக்கு என்ன ஆயிட்டு இருக்கிறோம்? தயாராயிட்டு இருக்கிறோம். மனுஷ்ய தோ மரணே சே டர்த்தே ஹே. ஆனால் மனிதர்களோ இறப்பதற்கு பயப்படுகிறார்கள். बाप तुमको வைகுண்ட் லே चलने के लिए लायक बना रहे. பாபா உங்களை வைகுண்டத்திற்கு அழைத்து செல்வதற்கு லாயக்காக்கிட்டே இருக்காரு. பதீத் தோ பதி துனியா மே ஹி ஜனம் லேத்தே ரேத்தே ஹே. பதீத்தமானவங்க திரும்ப திரும்ப பதீத்த உலகத்துல தான் பிறப்படுத்திட்டே இருப்பாங்க. ஸ்வர்கவாசி கோயி பி நஹி ஹோத்தே. யாருமே சொர்க்கவாசியாக இருப்பது கிடையாது. मूल बात बाप कहते हैं पवित्र बनो. முக்கிய விஷயமே பவித்திரமாக இருக்கணும். ஒரு பதீத்தமானவங்க இறந்து போறாங்கன்னா திரும்ப இந்த அழுக்கான உலகத்துலதான் வந்து பிறப்பாங்க. அவங்க சொர்க்கவாசி ஆயிட்டாங்கன்னு இறந்த உடனே சொல்றாங்க. ஆனா பாபா சொல்ற, யாருமே அப்படிலாம் போய் சொர்க்கவாசி ஆகிறது இல்ல. இந்த உலகத்துலதான் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுப்பாங்க. பவித்திர பன்னே பிகர் பவித்திர துனியாமே சல்னே சக்கேங்கே. பவித்திரமாகாம பவித்திர உலகத்திற்கு செல்ல முடியாது. பவித்திரதா பர் ஹி அபலாவோं पर मार पड़ती है. பவித்திரதா விஷயத்துலதான் அபலை பெண்கள் நிறைய அடி வாங்குறாங்க. விஷ்கோ அமிர்த் சமஜ்தே. காரணம் என்ன? விஷத்தை அமிர்தம்னு சிலர் நினைக்கிறாங்க. बाप कहते हैं ज्ञान अमृत से तुमको हीरे जैसा बनाता हूं. பாபா சொல்றார், ஞான அமிர்தத்தின் மூலமா உங்களை நான் வைரத்திற்கு சமமாக ஆக்குகிறேன். फिर तुम विष खाकर कौड़ी जैसे क्यों बनते हो. பிறகு நீங்க ஏன் விஷத்தை அருந்தி சோழி போல ஆகுறீங்க? வைரம் எங்க, சோழி எங்க?
பாபா ஞான அமிர்தத்தை கொடுத்து என்ன பண்றாரு, வைரமாக்குறார். ஆனா குழந்தைங்க என்ன பண்றாங்களா, விஷத்தை குடிச்சு சோழி ஆயிடுறாங்க. ஆதா கலப் தும்னே விஷ் காயா அப் மேரி ஆக்யா மானோ. பாபா சொல்றார், 2500 வருஷமா விஷத்தை தானே குடிச்சிங்க, இப்பவாது என்னுடைய கட்டளைப்படி நடங்கள். நெய்த்தோ தர்மராஜ் கே டண்டே கானே படேங்கே, இல்லை என்றால் தர்மராஜரிடம் அடி வாங்க வேண்டி இருக்கும். लौकिक बाप भी कहते हैं, बच्चे ऐसा काम नहीं करो जो कुल का नाम बदनाम हो. லௌகீக அப்பா கூட என்ன சொல்றாரு, குழந்தை குலத்தை கெடுக்கிற மாதிரி, குல பெயரை கெடுக்கிற மாதிரியான செயல்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார். பேஹத் கா பாப் கேத்தே ஹே ஸ்ரீமத் பர் சலோ. இங்க என்ன சொல்றாரு, எல்லையற்ற தந்தை. அங்க லௌகீக அப்பா குலத்தை கெடுத்துடக்கூடாதுன்னு சொல்லுவார். இங்க எல்லையற்ற தந்தை சொல்றாரு, ஸ்ரீமத் படி நடங்கள். பவித்ர பனோ, பவித்திரமாக இருங்கள். அகர் காம் சிதா பர் பேட்டே तो तुम्हारा मुख काला तो है और ही काला हो जाएगा. ஆனா இனிமேலும் காமம் என்ற நெருப்புல போனீங்க அப்படின்னா ஏற்கனவே உங்க முகம் கருப்பாதான் இருக்கு, இன்னும் கருப்பாயிடும்ன்றார் பாபா. ஏன்னா 63 ஜென்மம் விகாரத்தினாலதான் கருப்பாயிடுச்சு. இப்ப மீண்டும் விகாரத்துல போனா இன்னும் கருப்பாயிடும். அபி தும்கோ கியான் சிதா பர் பிட்டாயே கோரா பனாத்தி ஹி. இப்போது உங்களை ஞான சிதையில் அமர வைத்து பாபா தூய்மை வெண்மையாக்குகிறார். காம் சிதா பர் बैठने से स्वर्ग का मुख भी नहीं देख सकेंगे. காம சிதையில உட்காரது மூலமா சொர்க்கத்தோட முகத்தை கூட நீங்க பார்க்க முடியாது. அதாவது சொர்க்கத்தோட அந்த தோற்றத்தை கூட, சொர்க்கம்னு ஒண்ணு இருந்துச்சு, கடைசியில கூட அந்த சொர்க்கத்தை பார்க்க முடியாது. इसलिए बाप कहते हैं आप ஸ்ரீமத் பர் चलो. ஆகையால பாபா சொல்றாரு, இப்போது ஸ்ரீமத் படி நடங்கள். பாப் தோ பச்சோ से ही बात करेंगे ना. பாபா தன்னோட குழந்தைங்கள்ட்ட மட்டும் தானே பேசுவாரு. बच्चे ही जानते हैं बाप हमको स्वर्ग का वर्षा देने आए हैं. குழந்தைங்க தான் தெரிஞ்சிருக்காங்க, பாபா நமக்கு சொர்க்க ஆஸ்திய கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. கலியுக அபு பூரா ஹோனா ஹே. கலியுகம் இப்போது முடிவடைகிறது. जो बाप की श्रीमत पर चलेंगे उनकी ही सद्गति होगी. யாரு பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் சத்கதி கிடைக்கும். பாபா பாருங்க, ஸ்ரீமத் ஸ்ரீமத் எவ்வளோ முக்கியத்துவம் ஸ்ரீமத்துக்கு. पवित्र नहीं बनेंगे तो सजा खाकर अपने धर्म में चले जाएंगे. பவித்திரம் ஆகலைன்னா தண்டனை வாங்கிட்டு தன்னுடைய தர்மத்திற்கு சென்று விடுவார்கள். பாரத்வாசி ஹி ஸ்வர்கவாசி தே. பாரதவாசிகள் தான் சொர்க்கவாசிகளாக இருந்தார்கள். அப்பதீத் பன்படே. இப்ப என்ன ஆயிட்டாங்க, அதே பாரதவாசி பதீத்தம் ஆயிட்டாங்க. ஸ்வர்கா பத்தாய் நீங்க, சொர்க்க பத்தி, அதாவது சொர்க்கத்தை பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியல. பாபா சொல்ற, तो बाप कहते हैं तुम मेरी श्रीमत पर न चल, औरों की मत पर चल, विकार में गए तो मरे. பாபா சொல்ற, இப்போ நீங்க என்னோட ஸ்ரீமத் படி நடக்காம பிறருடைய வழியில போயிட்டு விகார வாழ்க்கைக்கு போனீங்கன்னா இறந்ததற்கு சமம். फिर बल पिछाड़ी में स्वर्ग में आएंगे परंतु पद बहुत हल्का पाएंगे. பிறகு நீங்க கடைசியா சொர்க்கத்துல வரலாம், ஆனா பதவி ரொம்ப சாதாரணமா தான் இருக்கும். அபி ஜோ சாக்குகார் ஹே वो गरीब बन जाते हैं. இப்போது செல்வந்தராக இருப்பவர்கள் பிறகு ஏழையாகி விடுவார்கள். जो यहाँ गरीब है वो साकुकार बनेंगे. இங்க யாரு ஏழையா இருக்காங்களோ அவங்க அங்க செல்வந்தரா இருப்பாங்க. பாப் கரீப் நிவாஸ் है, பாபா ஏழை பங்காளன். सारा मदार पवित्रता पर है. எல்லாத்துக்கும் ஆதாரம் பவித்திரதா தான். बाप के साथ योग लगाने से तुम पावन बनेंगी. பாபாவோடு யோகம் வைப்பதன் மூலமாக நீங்கள் தூய்மையாகுகிறீர்கள். बाप बच्चों को समझाते हैं मैं तुमको राजयोग सिखाता हूं. பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார், நான் உங்களுக்கு ராஜ யோகத்தை கற்றுத்தருகிறேன். மே கர்பார் நை சூடாத்தா. பாபா சொல்ற, நான் உங்க வீடு வாசல் விட்டு உங்களை பிரிக்கிறதெல்லாம் கிடையாது. சில பேர் சொல்றாங்களே,
இவங்க வீடு வாசலை பிரிச்சு கூட்டிட்டு போயிடுறாங்கன்னு சொல்றாங்க. பாபா சொல்றாரு, நான் அப்படியெல்லாம் யாரையும் பிரிக்கிறது இல்ல, நான் ராஜயோகா தான் சொல்லி கொடுக்கறேன். பல் घर में रहो परंतु विकार में मत जाओ और कोई भी देहदारी को याद नहीं करो. பாபா சொல்ல, நீங்க உங்க குடும்பத்திலே வாழுங்க, ஆனா விகாரத்துல போகக்கூடாது. அடுத்து எந்த ஒரு தேகதாரியையும் நினைவு செய்யாதீங்க. இசமெச பத்தீத்து, இந்த நேரம் எல்லாருமே பத்தீத்தமா தான் இருக்காங்க. சத்யுகமே பாவன் தேவதாத்தே, சத்யுகத்துல தூய்மையான தேவதைகளாக இருந்தீங்க. இசமை ஓபி பத்தீத் பன்படே, இந்த நேரம் அந்த தேவதைகளும் பத்தீத்தமாகி விட்டார்கள். எல்லாருமே பத்தீத்தம். இப்ப துவாபரயுகத்துல ஆத்மாவா இருப்பாங்க, அவங்க பத்தீத்தம் ஆயிட்டாங்க. இப்படி எல்லாரும் பத்தீத்தம் ஆயிட்டாங்க. அதே நேரத்துல யாரு தேவதையா சத்யுகத்துல வாழ்ந்தாங்களோ அவங்களும் இப்ப என்ன ஆயிட்டாங்க, பத்தீத்தம் ஆயிட்டாங்க. புனர்ஜனம் லேத்தே லேத்தே அப் அந்திம் ஜனம் ஹோகையாகே, மறுபிறவி எடுத்து எடுத்து இப்ப எல்லாருக்கும் கடைசி பிறவி வந்துருச்சு. தும் சப் பார்வதியாகும். பாபா சொல்ற, நீங்க எல்லாம் பார்வதிகள். தும்கோ அப அமர்நாத் பாப் அமர் கதா சுனா ரஹே, உங்களுக்கு இப்போது அமரநாதர் பாபா அமர கதை கூறிக்கொண்டிருக்கிறார். அமர்புரிக்கா மாலிக் பனானே, அமரபுரிக்கு எஜமானன் ஆக்குவதற்காக. தும் அப அமர்நாத் பாப்கோ யாது கரோ, நீங்கள் இப்போது அமர்நாத் தந்தையை நினைவு செய்யுங்கள். யாத் செஹி துமாரே விக்ரம் வினாஷ் ஹோங்கே, நினைவின் மூலமாகவே உங்களுடைய விக்ரமங்கள் வினாசமாகின்றது. பாக்கி சிவ் சங்கர் வ பார்வதி कोई पहाड़ों पर नहीं बैठे, மற்றபடி சிவனோ சங்கரரோ பார்வதியோ மலையிலெல்லாம் வசிக்கல. கதையில காட்டியிருக்காங்க இல்லையா, அமர்நாத் மலையில தான் அவங்க எல்லாரும் இருப்பாங்க. கைலாயத்துல தான் அவர் வசிக்கிறாரு. பாபா சொல்ற, நானும் மலையில வசிக்கிறது கிடையாது, சங்கரர் பார்வதியும் மலையில எல்லாம் கிடையாது. எஸ் பக்தி மார்க்கே தக்கே, இதெல்லாம் பக்தி மார்க்கத்துல சொல்லப்பட்டவைகள். आधा कला बहुत धक्के खाए हैं, अब बाप कहते हैं मैं तुमको स्वर्ग में ले जाऊंगा. அரை கல்பா நீங்க ஏமாற்றத்தை தான் அடைஞ்சிருக்கீங்க, நான் இப்போ உங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறேன். சத்யுகமே சுக்குஹி சுக்குஹே, சத்யுகத்துல சுகமே சுகம்தான் இருக்கும். ந தக்கே காத்தே ந கிருத்தே, அங்க ஏமாற்றம் அடைகிறதும் கிடையாது, கீழே விழுறதும் கிடையாது. முக்கிய பாத் ஹைஹி பவித்திர ரேனேக்கி, முக்கிய விஷயமே பவித்திரமாக இருக்கிறது தான். யஹா ஜப் போத் அத்தியாச்சார் கர்த்தே ஹே तो बाप का गड़ा भर जाता है और विनाश होता है. இந்த உலகத்துல எப்போ கொடுமைகள் அதிகரிக்குதோ அப்ப பாவம் என்ற பானை நிறைந்து விடுகிறது, பிறகு வினாசமும் நடக்கிறது. கொடுமைகள் அதிகரிக்க அதிகரிக்க பாவத்தோட அந்த பானை என்ன ஆயிடுது, நிறைஞ்சிருது. அதுக்கப்புறம் தான் வினாசம் வருது. अब एक जन्म पवित्र बनो तो पवित्र दुनिया के मालिक बन जाएंगे. இப்ப இந்த ஒரு ஜென்மம் பவித்திர ஆயிட்டோம்னா பவித்திர உலகத்துக்கே எஜமானன் ஆயிடலாம். அப் ஜோ ஸ்ரீமத் பர் சலே, இதுக்கப்புறம் யார் எவ்வளோ ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களோ அவ்வளோதான்ட்டார் பாபா. अगर कल पहले श्रीमत पर नहीं चले हैं तो अभी भी नहीं चलेंगे. யாரு கல்பத்துக்கு முன்னாடி ஸ்ரீமத் படி நடக்கலையோ அவங்க இப்போ ஸ்ரீமத் படி நடக்க மாட்டாங்க. ந பது பாயங்கி, பதவியையும் அடைய மாட்டாங்க. ஏக் பாப்கே தும் பச்சே ஹோ, ஒரு அப்பாவுக்கு நீங்களா குழந்தைங்க. தும் தோ ஆப்பஸ் மே பாய் பहन हो गए, அப்ப நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரன் சகோதரி ஆயிட்டீங்க. परंतु बाप का बनकर अगर गिरे तो और भी रस्ताल में चले जाएंगे और ही पाप आत्मा बन जाएंगे. ஆனா பாபா குழந்தை ஆயிட்டு இப்போ போய் கீழே விழுறீங்க அப்படின்னா மோசமான நரகத்துக்கு தான் போக வேண்டி இருக்கும், மேலும் இன்னும் அதிக பாவ ஆத்மாவாக ஆகிவிடுவார்கள். ஏஹே ஈஸ்வரிய கவர்மெண்ட், ஏன்னா இது ஈஸ்வரனுடைய அரசாங்கம் கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட்ல ரூல்ஸ்லாம் நிறைய இருக்கு. பாபா குழந்தை ஆயிட்டு கூட திரும்ப விகார வாழ்க்கைக்கு போனா இன்னும் கொடுமையான நரகத்துக்கு தான் போகணும். அகர் மேரி மத் பர் பவித்ர நஹி பனே तो धर्मराज द्वारा बहुत कड़ी सजा खानी पड़ेगी. பாபா சொல்றார், என்னோட வழிப்படி நீங்க பவித்திரம் ஆகலைன்னா தர்மராஜர் மூலமாக மிக கடுமையான தண்டனைகள் அடைய வேண்டியதாக இருக்கும்.
जन्म जन्मांतर के जो पाप किए हैं उन सब की सजा का कर हिसाब किताब चुक्त करना होगा. ஜென்ம ஜென்மத்துல எவ்வளோ பாவங்கள் செய்யப்பட்டிருக்கோ அதற்கெல்லாம் தண்டனையை வாங்கிட்டு கணக்கு வழக்க தீர்த்து முடிக்கணும். ये तो योग बल से विकर्म को भस्म करना होगा या तो बहुत कड़ी सजा காணி पड़ेगी. ஒன்று யோக பலத்தின் மூலமாக விகர்மங்களை எரிக்கணும், இல்லையா மிக கடுமையான தண்டனைகளை அடைய வேண்டியதாக இருக்கும். कितने ढेर ब्रह्मा कुमार और कुमारियां हैं, सब पवित्र रहते हैं, भारत को स्वर्ग बनाते. எவ்வளோ ஏராளமான பிரம்மா குமாரர்கள் குமாரிகள் இருக்காங்க, எல்லாரும் பவித்திரமா இருக்காங்க, பாரதத்தையே ஸ்வர்கமாக்குறாங்க. तुम हो शिव शक्ति पांडव सेना गोप गोपियां, इसमें दोनों आ जाते. நீங்க தான் சிவசக்தி பாண்டவ சேனைகள் கோப கோபியர்கள், இதுல எல்லாரும் வந்துடுறீங்க. பகவான் तुमको पढ़ाते हैं, பகவான் உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கிறார். லக்ஷ்மி நாராயண் கோ பகவதி பகவான் கேते हैं, லக்ஷ்மி நாராயணரத்தான் பகவான் பகவதின்னு சொல்லப்படுது. உனோக்கோ ஜரூர் பகவான் ने ही वर्षा दिया होगा, அப்ப அவங்களுக்கு கண்டிப்பா பகவான் தான் இந்த ஆஸ்திய கொடுத்திருப்பாரு. பகவான் ही आकर तुमको देवता बनाते हैं, பகவான் வந்துதான் உங்களை தேவதையாவும் ஆக்குற. सत्युग में यथा राजा रानी तथा प्रजा रहते हैं, சத்யுகத்துல ராஜா ராணி எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் பிரஜைகளும் இருப்பாங்க. சப் சிரேஷ்டாச்சாரித்தே, எல்லாரும் சிரேஷ்டமானவர்கள். अब ராவன் ராஜ்ய ஹே, ஆனா இப்போவோ ராவண ராஜ்யம் நடந்துட்டு இருக்குது. அப்படி இருந்த உலகம் என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட் மாறிடுச்சு. சிரேஷ்டமானவர்கள் என்ன ஆயிட்டாங்க, பிரஷ்டமாயிட்டாங்க. अगर राम राज्य में चलना है तो पवित्र बनो और राम की मत पर चलो. பாபா சொல்ற, இப்போ நீங்க ராம ராஜ்யத்துக்கு போகணும்னா பவித்திரமாகுங்க, அடுத்து ராமருடைய வழிப்படி நடங்க. ராவன் கி மத் சே தோ துமாரி துர்கதி होती है, ராவணனோட வழியில போய் தான் உங்களுக்கு துர்கதி ஏற்பட்டு விட்டது. ராமரோட வழியில நடக்கணும், அப்பதான் ராம ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆனா ராவணனோட வழியில போய் தான் என்ன ஆயிட்டோம், துர்கதி அடைஞ்சிட்டோம். காயா ஹுவா ஹி ஹே கின்கி தபி ரஹேகி தூல்மே, உலகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, யாருடையது எப்படி பயன்படுத்தப்படுமோ, யாருடையது மண்ணுக்குள்ள போயிடுமோ தெரியாது. சோனா ஆதி ஜமீன் மே தீவாரோமே சிப்பாத்தே ஹே, தங்கத்தை நிலத்துல புதைச்சு வச்சிடுறாங்களாம், அதான் மறைச்சு வச்சுக்கிறாங்க. இன்னொன்னு என்ன பண்றாங்களாம், தங்கத்தை வீட்டு செவத்துல எல்லாம் மறைச்சு ஒளிச்சு வச்சிடுறாங்க. அச்சானக் மறைங்கே तो सब कुछ वहां ही रह जाएगा, திடீர்னு அந்த வச்சவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த பொருள் அங்கேயே இருந்துரும். ஏன்னா அவங்க வச்சது யாருக்கும் தெரியாதுல்ல, யாருக்கும் தெரியாம மறைச்சு வைக்கணும் ஒளிச்சு வைக்கணும்னு என்ன பண்றாங்க, வீட்லயே பாதுகாப்பா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம வச்சிடுறாங்க. அந்த வச்சவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த பொருள் கால காலத்துக்கு அப்படியே அங்கேயே இருந்துரும். வினாஷ் தோ ஹோனாயே, வினாசம் நடந்தே தீரும். எதுக்கா அந்த பழமொழி பாபா சொல்றாரு, யாரோடது இப்படி மண்ணோட மண்ணா போகும்னு தெரியாது, எங்க இருக்குன்னே தெரியாம அந்த வீட்டை இடிச்சுட்டாங்க, புது வீடு கட்ட போறாங்கன்னா உள்ள வச்சதெல்லாம் என்ன ஆயிடும், போயிடும். சிலரோடத அரசாங்கம் எடுத்துட்டு போயிடும், சிலரோடத திருடர்கள் கவர்ந்துட்டு போயிடுவாங்க. இப்படி எல்லாமே என்ன ஆயிடும், அழிஞ்சு போயிடும். अर्थक्वेक आदि जब होती है तो चोर लोग भी बहुत निकल पड़ते हैं. பாபா சொல்றாங்க, ஏதாவது ஒரு இடத்துல நிலநடுக்கம் பூகம்பம் வந்துருச்சுன்னா கூட அங்க திருடர்கள் போவாங்க. ஏன்னா செல்வத்தெல்லாம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போவாங்க. அப் தனி பாப் ஆயா ஹே தும்கோ அப்னா பனாக்கர் விஸ்வ கா மாலிக் பனானே. இப்போது செல்வந்தர் பாபா வந்திருக்கார், உங்களை தன்னுடையவர்களாக்கி உலகத்திற்கு எஜமானன் ஆக்குவதற்காக. आजकल वानप्रस्थ अवस्था में भी विकार बिगड़ रह नहीं सकते. இன்றைய காலகட்டத்துல வயதான பின்பு கூட விகாரம் இல்லாம அவங்களால இருக்க முடியல. பில்குல் ஹி தமோ பிரதான் ஹோகே, முற்றிலும் தமோ பிரதானம் ஆகிவிட்டார்கள். பாப்கோ பहचानते ही नहीं, பாபா தெரிஞ்சுக்கிறதே இல்லை. பாப் கேத்தே ஹே மே பவித்ர பனானே ஆயா ஹூ, பாபா சொல்றார்,
நான் உங்களை தூய்மையாக்குறதுக்காக தான் வந்திருக்கிறேன். அகர் விகார் மே ஜாயேங்கே தோ படி கடி சஜா காணி படேகி. ஆனா இன்னமும் நீங்க விகாரத்துக்கு போறீங்கன்னா மிக கடுமையான தண்டனைகள் கிடைக்கும். பாருங்க, பாபா இன்னைக்கு எத்தனை தடவை தண்டனை தண்டனைன்னு சொல்லிட்டார். மே பவித்ர பனாயே பவித்ர துனியா ஸ்தாபன் கர்னே ஆயாகும். நான் பவித்திரமாக்கி பவித்திர உலகத்தை உருவாக்குவதற்காக வந்திருக்கிறேன். தும் ஃபிர் பதீத் பன் விகன் டால்தே. பிறகு நீங்க பத்தீத்தமாகி ஏன் தடையை ஏற்படுத்துறீங்க? பாபா குழந்தையாயிட்டு நம்ம பத்தீத்தமாகறோம்னா நம்ம யஜ்யத்துக்கு பாபா குழந்தைங்களுக்கு தடை ஏற்படுத்துறோம்னு அர்த்தம். ஸ்வர்கிக்கு ரச்சனா கர்னேமே பாதா டால்தே. சொர்க்க படைப்பு காரியத்துல நீங்க பாதகம் பண்றீங்கன்னு அர்த்தம்ன்றார் பாபா. தோ போத் கடி சஜா காணி படை. அப்ப மிக கடுமையான தண்டனைகள் கிடைக்கும். மே ஆயாகும் தும்கோ சொர்க்கவாசி பனானே கேலியே. நான் வந்திருப்பதே உங்களை சொர்க்கவாசி ஆக்குவதற்காக. அகர் விகார் நஹி சோடேங்கே தோ தர்மராஜ் துவாரா போத் மாரே ஜாயேங்கே. பாபா திரும்பவும் சொல்றார், இன்னும் நீங்க விகாரத்தை விடல அப்படின்னா தர்மராஜர் கிட்ட நிறைய அடி வாங்கணும். போத் ஸ்திராகி ஸ்திராகி கர்ணி படகி. ரொம்ப ரொம்ப ஐயோ ஐயோன்னு அலறணும். ஏ இந்திர சபாஹே. ஏனென்றால் இது இந்திரனுடைய சபை. கஹானி ஹேனா வஹா கியான் பரியாத்தி கிசி பதீத் கோ லே ஆயி தோ உன்கா வைப்ரேஷன் ஆத்தா தா. உலகத்துல கதை சொல்லியிருக்காங்க இல்லையா, அங்கெல்லாம் தேவதைகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாபா என்ன சொல்றாரு, இது இந்திரனோட சபை. இங்க ஞான தேவதைகள் இருக்கீங்க. யாராவது பத்தீத்தமானவங்களை கூட்டிட்டு போனா பிறகு அவருக்கு இந்திரனுக்கு என்ன ஆயிடுது, வைப்ரேஷன் தெரிஞ்சிருது. யஹா சபாமே கிசி பத்தீத்துக்கோ நஹி பிட்டாயா ஜாத்தா ஹே. இங்கே கூட இந்த சபையில எந்த பத்தீத்தமானவர்களையும் அழைத்து வரக்கூடாது. பவித்ரதா கி பிரதிஜ்ஞா கர்னே பிகர் பிட்டாயா நஹி ஜாத்தா, नहीं तो फिर ले आने वाले पर भी दोष पड़ जाता है. பவித்திரத்தாவோட உறுதிமொழி கொடுக்காம அவங்கள இங்க அழைச்சிட்டு வரப்படுது அப்படின்னா பிறகு அழைச்சிட்டு வர்றவங்களுக்கும் தோஷம் ஏற்படும். பாப் தோ ஜான்தே ஹே ஃபிர் பி லே ஆத்தே ஹே தோ ஷிக்யா தி ஜாத்தி ஹை. பாபாவுக்கு எல்லாமே தெரியும், ஆனாலும் இங்க கூட்டிட்டு வந்துடுறாங்களாம். ஆகையால பாபா அப்பப்ப அறிவுறுத்துறாரு. शिव बाबा को याद करने से आत्मा शुद्ध हो जाती है. शिव பாபாவை நினைவு செய்யறப்பதான் ஆத்மா சுத்தமாகுது. வாயு மண்டல் மே சைலன்ஸ் हो जाती है. சூழ்நிலையில அமைதி பரவிடும். பாபாவை நினைச்சா ஆத்மா சுத்தமாகுது. அடுத்து வாயு மண்டலத்துல அமைதி நிலவும். பாட்டு கூட இருக்கு இல்லையா, அமைதி எங்கும் நிலவ யோக தானம் செய்வோம். நம்ம யோகா பண்ணோம்னா ஒன்று நமக்கு அதோட பலன் என்ன, ஆத்மா சுத்தமாகுது. அடுத்து நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய வைப்ரேஷன் என்ன ஆயிடும், சாந்தி ஆயிடும். பாப் ஹி பேட் பரிச்சை தேத்தே ஹே கி மே துமாரா பாப் ஹூம். பாபா வந்துதான் அறிமுகம் கொடுக்கிறார், நான் உங்களுடைய தந்தை. 5000 வருஷ पहले माफिक तुमको मनुष्य से देवता बनाने आया हूं. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு போல உங்களை மனிதனிலிருந்து தேவனாக்குவதற்காக வந்திருக்கிறேன். பேஹத் கே பாப் சே பேஹத் சுக்கு கா வர்ஷா லேனா ஹே. எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தியை அடைய வேண்டும். அச்சா, நல்லது. மீட்டே மீட்டே சிக்கீலத்தே பச்சோம் பிரதி மாத் பிதா बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. பாபா இன்னைக்கு தாரணைக்கான சாரம் சொல்றாங்க. योग बल द्वारा विकर्मों के सब हिसाब किताब चुक्त कर आत्मा को शुद्ध और वायुमंडल को शांत बनाना है. யோக பலத்தின் மூலம் விகர்மத்தினுடைய அனைத்து கணக்கு வழக்கையும் முடித்து ஆத்மாவை சுத்தமாக வாயு மண்டலத்தை சாந்தமாக உருவாக்க வேண்டும். 2வது பாயிண்ட், बाप की श्रीमत पर
संपूर्ण पावन बनने की प्रतिज्ञा करनी है. பாபாவின் ஸ்ரீமத் படி சம்பூர்ண பாவனமாகுவதற்கு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். विकारों के वश होकर स्वर्ग की रचना में विघन रूप नहीं बनना है. விகாரங்களுக்கு வசமாகி சொர்க்க படைப்பு காரியத்தில் விக்னமாக இருக்கக்கூடாது, அதாவது தடையாக இருக்கக்கூடாது. பாபா வரதானம் கொடுக்கறாங்க. मन बुद्धि की स्वच्छता द्वारा यथार्थ निर्णय करने वाले सफलता संपन्न भव. மனம் புத்தியின் ஸ்வச்ச தன்மை மூலமாக, ஸ்வச்சம்னா என்ன? மிக தூய்மை, மிக தெளிவு, யதார்த்தமான நிர்ணயம் செய்யக்கூடிய வெற்றி संपन्न भव. किसी भी कार्य में सफलता तब प्राप्त होती है जब समय पर बुद्धि यथार्थ निर्णय देती है. எந்த ஒரு காரியத்திலேயோ எப்போ வெற்றி கிடைக்கும் அப்படின்னா, நேரத்தின் அனுசாரம் புத்தி சரியான தீர்மானத்தை கொடுக்கறப்பதான் வெற்றி கிடைக்கும். लेकिन निर्णय शक्ति काम तब करती है जब मन बुद्धि स्वच्छ हो. ஆனா நிர்ணயிக்கக்கூடிய சக்தி, அதாவது தீர்மானம் எடுக்கக்கூடிய சக்தி எப்ப வேலை செய்யும் அப்படின்னா, மனம் புத்தி ஸ்வச்சமா இருக்கணும். कोई भी किचड़ा न हो, எந்த ஒரு குப்பையும் மனசுலயோ புத்தியிலையோ இருக்கக்கூடாது. इसलिए योग अग्नि द्वारा किचड़े को खत्म कर बुद्धि को स्वच्छ बनाओ. ஆகையால யோக அக்னி மூலமா குப்பைகளை எரிச்சிட்டு புத்திய சுத்தமாக்கிடுங்க. किसी भी प्रकार की कमजोरी ये गंदगी, எந்த விதமான பலகீனம் இருக்கோ அதுவும் என்னதான்? அழுக்குதான். ஜராசா வியர்த்த சங்கலப்பி கிச்சாட, சின்ன அளவுல கொஞ்சம் வீணான எண்ணம் இருந்தா அதுவும் குப்பைதான். ஜப் கிச்சடா சமாப்து ஹோ தப் பேஃபிக்கர் रहेंगे. எப்ப இந்த குப்பையெல்லாம் நீக்கப்படுதோ அப்பதான் கவலையற்று இருக்க முடியும். और स्वच्छ बुद्धि होने से हर कार्य में सफलता प्राप्त होगी. அப்ப தூய்மையான புத்தி இருந்தாதான் ஒவ்வொரு காரியத்திலையும் வெற்றி கிடைக்கும். ஸ்லோகன்: सदा श्रेष्ठ और शुद्ध संकल्प एमर्ज रहे तो व्यर्थ स्वतः ही मर्ज हो जाएंगे. சதா சிரேஷ்டமான மற்றும் சுத்த சங்கல்பம் எமர்ஜாக இருக்கும்போது, அதாவது வெளிப்படையான ரூபத்தில் இருக்கிறப்ப வீணானவைகள் தானாகவே மர்ஜாகிவிடும். இன்னைக்கு மம்மாவுடைய மகா வாக்கியமும் இருக்குது. மாத்தேஸ்வரி ஜி கே மதுரு மகா வாக்கிய, மாத்தேஸ்வரி அவர்களுடைய மதுரமான மகா வாக்கியம். इस कलयुगी संसार को असार संसार क्यों कहते हैं? மம்மா எடுத்த உடனே கேள்வி கேட்கறாங்க. இந்த கலியுக உலகத்தை அசார் சன்சார், அசாரமான உலகம்னு ஏன் சொல்லப்படுது? क्योंकि इस दुनिया में कोई सार नहीं है. ஏன்னா இந்த உலகத்துல எந்த சாரமும் கிடையாது. माना कोई भी वस्तु में वो ताकत अथवा सुख, शांति, पवित्रता नहीं है. அதாவது இங்க இருக்கக்கூடிய எந்த பொருள்லையும் சக்தி இல்ல. சக்தி என்று இந்த இடத்துல மம்மா எதை சொல்றாங்க? சுகம், சாந்தி, பவித்திரதா, இதனுடைய சாரம் எங்கேயுமே கிடையாது. इस सृष्टि पर कोई समय सुख, शांति, पवित्रता थी. ஆனா இதே சிருஷ்டியில ஒரு காலத்துல பவித்திரதா, சுகம், சாந்தி எல்லாமே இருந்தது. अभी वो नहीं है, இப்ப எதுவுமே கிடையாது. क्योंकि अभी हर एक में 5 भूतों की प्रवेशता है. ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தருக்குள்ள 5 பூதங்கள் இருக்குது. इसलिए ही इस सृष्टि को भय का सागर अथवा कर्म बंधन का सागर कहते हैं. ஆகையாலதான் இந்த உலகத்தை பயத்தின் கடல் மற்றும் கர்ம பந்தனத்தின் கடல் என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தை என்ன சொல்லப்படுதா? பயக்கடல். இப்படி துக்க கடல்னு சொல்றாங்க, அது போல என்ன சொல்றாங்களாம்? பயக்கடல், கர்ம பந்தனத்தோட கடல். கர்ம பந்தனம் என்ன பண்ணும்? இழுத்துக்கிட்டே இருக்குல்ல, கடல் எப்படி போயிட்டே இருக்கு. அது போல கர்ம பந்தனம் இருந்தா என்ன பண்ணும்? ஒருத்தரை வாழ்க்கையில இழுத்து கொண்டு போயிட்டே இருக்கும். அதனாலதான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இஸ்மே ஹரேக் துக்கி ஹோ, இதுல ஒவ்வொருத்தருமே துக்கத்துலதான் வாழ்றாங்க. பரமாத்மா கோ புகாரே, பரமாத்மாவை கூப்பிட்டுட்டே இருக்காங்க.
பரமாத்மா ஹம்கோ பவ சாகர் சே பார் கரோ. பரமாத்மாவே எங்களை இப்படிப்பட்ட சுழல் நிறைஞ்ச கடல்ல இருந்து விடுவிச்சு அழைச்சிட்டு போங்க. इसे सिद्ध है कि जरूर कोई अभय अर्थात निर्भयता का भी संसार है. இதுல இருந்து என்ன உறுதி செய்யப்படுது? கண்டிப்பாக ஒரு அபய், அதாவது பயமற்ற உலகம் இருந்தது. பயம் அபயம். அபய் அபைனா என்ன? நிர்பயத்தா, பயமற்ற உலகம் இருந்துச்சு. அதனாலதான் பயக்கடல்ல இருந்து எங்களை கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க. ஜிஸ்மே சல்னா சாத்தே ஹே, அங்க போறதுக்கும் விரும்புறாங்க. इसलिए संसार को पाप का सागर कहते. ஆகையால இந்த உலகத்தை பாவக்கடல்னு சொல்லப்படுது. எத்தனை கடல்! எப்படி பரமாத்மாவோட மகிமை ஆனந்த கடல், சுகக்கடல், ஞானக்கடல், தூய்மை கடல், இப்படி அவர் எப்படி கடலா இருக்கார், அது போல இந்த உலகத்திலையும் நிறைய கடல் இருக்கு. பாவக்கடல், பயக்கடல், துக்கக்கடல், சுழல் பிரச்சனைகளோட கடல், எத்தனை கடல் இருக்கு பாருங்க. அந்த கடல்ல மூழ்கிட்டோம்னா இந்த கடல்ல இருந்து என்ன ஆயிடலாம்? ஈஸியா வெளியேறி போயிடலாம். அந்த கடலை விட்டுட்டோம்னா இந்த கடலுக்குள்ளேயே மூழ்கி கிடக்க வேண்டியதுதான். ஜிசே பார்க்கர் புண்ணிய ஆத்மாவாலி துனியாமே சல்னா சாத்தி. ஆகையாலதான் இந்த உலகம் என்ற கடலை கடந்து புண்ணிய ஆத்மாக்கள் வாழக்கூடிய உலகத்துக்கு செல்வதற்கு விரும்புகிறார்கள். தோ துனியாயே தோஹே. அப்ப உலகம் இரண்டு இருக்குது. எத்தனை உலகம்? ஏக் சத்யுகி சார்வாலி துனியா. ஒன்று சத்யுகம், சாரமான உலகம். தூஸ்ரி ஹே கலியுகி அசார் கி துனியா. ரெண்டாவது கலியுகம், அசாரமான உலகம், சாரமே இல்லாத உலகம். தோனோ துனியாய் சிருஷ்டி பர் ஒத்தி. ரெண்டு உலகமும் இந்த மனித சிருஷ்டியில தான் இருக்குது. ரெண்டு உலகம்னா கீழே ஒரு உலகம், மேல ஒரு உலகம் அப்படி கிடையாது. இந்த பூமியில தான் ரெண்டு உலகங்கள், சாரமான உலகம், அசாரமான உலகம். मनुष्य कहते हैं, हे प्रभु हमें इस भव सागर से उस पार ले चलो. उस पार का मतलब क्या है? அப்ப மனிதர்கள் சொல்றாங்க, ஒரு பக்தியில ஒரு பாட்டே இருக்கு, ஹே பிரபுவே இந்த சுழலான கடல்ல இருந்து, இந்த உலகம் என்ற கடல்ல இருந்து எங்களை அழைச்சிட்டு போங்க. அப்ப இதனுடைய அர்த்தம் என்னன்னு அம்மா கேக்குறாங்க. லோக் சமஜ்தே ஹே உஸ் பார் கா மத்லப் ஹே ஜனம் மரண் கே சக்கர் மே ந ஆனா அர்த்தாத் முக்த் ஹோ ஜானா. இந்த பாடலோட அர்த்தம் என்ன? மக்கள் என்ன நினைச்சு சொல்றாங்களாம்? அக்கறை அப்படின்னா என்ன? அந்த கரைக்கு கூட்டிட்டு போங்கன்னு. அதாவது பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்துக்குள்ளேயே வரக்கூடாது, முக்தி அடையணும்னு சொல்றாங்க. अब ये तो हुआ मनुष्यों का कहना. இதெல்லாமே மனிதர்கள் சொல்வது. परंतु परमात्मा कहते हैं, बच्चों सचमुच जहां सुख शांति है, दुख अशांति से दूर है, उस दुनिया में मैं तुमको ले चलता हूं. இது மனிதர்கள் இப்படி சொல்றாங்க, கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்கன்னு அவங்க முக்தியை தான் சொல்றாங்க. ஆனா பரமாத்மா என்ன சொல்றாரு? குழந்தைங்களே, உண்மையிலேயே எங்கு சுகம் சாந்தி இருந்ததோ, துக்கம் அசாந்தியே இல்லாமல் இருந்ததோ, அந்த உலகத்துக்கு தான் நான் உங்களை அழைச்சிட்டு போறேன். जब तुम सुख चाहते हो तो जरूर वो इस जीवन में होना चाहिए. எப்போ நீங்க சுகத்தை விரும்புறீங்களோ அதை இந்த வாழ்க்கையிலேயே நீங்க அனுபவம் செய்யணும். अब वो तो सत्युगी वैकुंठ के देवताओं की दुनिया थी. ஆனா அந்த உலகமோ சத்யுக தேவதைகளுடைய உலகம், வைகுண்டம். ஜஹா சர்வாதா சுகி ஜீவந்தி. அங்க எல்லாருமே சதா சுகமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. உன் தேவதாவுக்கு அமர் கேத்தேதி. அந்த தேவதைகளை தான் என்ன சொல்லப்படுது? அமரர்கள்னு சொல்லப்படுது. அப்ப அமர் காபி கோய் அர்த்தம் நெய்யே. ஆனா இப்ப அமரர் அப்படின்ற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. ऐसा तो नहीं देवताओं की आयु इतनी बड़ी थी जो कभी मरते नहीं थे. அப்படி கிடையாது. அமரர்கள் அப்படின்னா தேவதைகளுக்கு மரணமே கிடையாது, அவங்க சதா ஜீவிச்சு இருப்பாங்க, அதனால அவங்கள அமரர்கள்னு சொல்லப்பட்டது. அப்படி அர்த்தம் கிடையாது. अब ये कहना उनका रॉन्ग है क्योंकि ऐसा है नहीं. ஆனா அந்த அர்த்தத்துல தான் உலகத்துல சொல்லிட்டாங்க அமரர்கள்னு. இது தவறான கருத்து. उनकी आयु कोई सत्युग त्रेता तक नहीं चलती है.
परंतु देवी देवताओं के जन्म सतयुग त्रेता में बहुत हुए हैं. 21 जन्म तो उन्होंने अच्छा राज्य चलाया है. ஆனா அவர்களுடைய ஆயுள் சத்யுகம் திரேதாயுகம் வரைக்கும் நீடிச்ச ஆயுளா இருக்கிறது இல்ல. ஆனா தேவி தேவதைகள் சத்யுகம் திரேதாயுகத்துல நிறைய பேர் வாழ்ந்தாங்க. 21 ஜென்மம் அவங்களுடைய நல்ல ராஜ்யமும் நடந்தது. और फिर 63 जन्म द्वापर युग से कलयुग के अंत तक टोटल उनों के जन्म चढ़ती कला वाले 21 हुए और फिर उतरती कला 63 जन्म हुए. टोटल मनुष्य 84 जन्म लेते हैं. பிறகு துவாபரயுகம் கலியுகத்துல 63 ஜென்மங்கள் இறங்கும் கலையில வந்துட்டாங்க. பாபா சொல்ற அப்ப மொத்தம் பாத்தீங்கன்னா 63, 21, 84 பிறவிகள். தேவதைகள் அமரர்கள்னா சத்யுகம் திரேதாயுகம் வரைக்கும் அவங்களோட ஆயுள் இருக்கு, அப்படி இல்லை. அங்கேயும் புனர்ஜென்மங்கள் 21 பிறவி. அதுக்கப்புறம் துவாபரயுகம் கலியுகம் 63. बाकी ये जो मनुष्य समझते हैं कि मनुष्य 84 लाख योनियां भोगते हैं, ये कहना भूल है. ஆனா மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்களாம், ஒரு மனிதனுடைய ஆத்மா 84 லட்சம் யோனிகள்ல போய் பிறப்பெடுக்கும். இது தவறான கருத்து. अगर मनुष्य अपनी योनि में सुख दुख दोनों पार्ट भोग सकते हैं तो फिर जानवर योनि में भोगने की जरूरत ही क्या है? மனிதர்கள் தன்னுடைய பிறப்பிலேயே சுகம் துக்கத்தை அனுபவிக்கிறாங்கன்றப்ப பிறகு மிருகத்தினுடைய வயிற்றிலேயோ அல்ல மிருகமாவோ போய் பிறந்து துக்கத்தையே அனுபவிக்கணும்ன்ற அவசியம் ஏன் இருக்கு? बाकी टोटल सृष्टि पर जानवर पशु पंछी आदि 84 लाख योनियां हो सकती है क्योंकि उनके किस्म की पैदाइश है. மற்றபடி முழு உலகத்தில் எடுத்துட்டோம்னா விலங்குகள், பறவைகள், பசு பட்சிகள், உயிரினங்கள் இப்படி 84 லட்சம் உயிரினங்கள் வேணா இருக்கலாம். ஏன்னா விதவிதமான பிறப்புகள் உலகத்துல இருக்குது. लेकिन मनुष्य योनि में ही अपना पाप पुण्य भोग रहे हैं. ஆனா மனிதர்கள் மனித பிறவி எடுத்துதான் தன்னுடைய பாவ புண்ணியத்தை அனுபவிப்பாங்க. और जानवर अपनी योनियों में भोग रहे. மிருகங்கள் அதோட பிறப்புல தான் அதோட பாவத்தையும் அனுபவிக்கும். न मनुष्य जानवर की योनि लेता और न जानवर मनुष्य योनि में आता है. மனிதர்கள் விலங்குகளோட வயிற்றுல போய் பிறக்கிறது இல்ல, விலங்குகள் பிறகு மனிதர்களாக வந்து பிறக்கிறதும் கிடையாது. मनुष्य को अपनी योनि में ही भोगना भोगनी पड़ती है, इसलिए उसे मनुष्य जीवन में ही दुख सुख की महसूसता होती है. மனிதர்கள் மனித பிறவி எடுத்துதான் சுக துக்கத்தை அனுபவிக்கிறாங்க, அதுலதான் அவங்களால அதை உணர முடியும். ऐसे ही जानवर को भी अपनी योनि में सुख दुख भोगना है. அதே போல விலங்குகள் கூட என்ன பண்ணுமா, தன்னுடைய பிறப்புல அதுலதான் என்ன பண்ணுமா, அது சுகத்தை அனுபவிக்கும் துக்கத்தை அனுபவிக்கும். மிருகம் மிருகமாதான் பிறக்குது. मगर उन्हों को ये बुद्धि नहीं है कि ये भोगना किस कर्म से हुई है. ஆனா அந்த விலங்குகள் பறவைகளுக்கு இந்த புத்தி இருக்காது, நான் ஏன் இதெல்லாம் அனுபவிக்கணும், நான் அப்படி என்ன கர்மா செஞ்சேன் இப்படி அனுபவிக்கிறேன், இதை பற்றி அவங்களுக்கு தெரியாது. उन्हों की भोगना को भी मनुष्य फील करता है क्योंकि मनुष्य है बुद्धिवान. ஆனா அந்த விலங்குகள் அனுபவிக்கிறது கூட மனிதனுக்கு புரியுது, ஏன்னா மனிதர்களுக்கு புத்தி இருக்குது. பாக்கி ऐसा नहीं, मनुष्य कोई 84 लाख योनियां भोगते हैं. மற்றபடி மனிதர்கள் 84 லட்சம் உயிரினங்களாக பிறக்கிறாங்கிறது கிடையாது. ये तो मनुष्यों को डराने के लिए कह देते. ஆனா ஏன் இப்படி சொல்லிட்டாங்களாம், மனிதர்களை பயமுடுத்துறதுக்காக சொல்லிட்டாங்களாம். कि अगर गलत कर्म करोगे तो पशु योनि में जन्म मिलेगा. அப்பதான் ஒரு பயம் இருக்கும், தப்பு பண்ணோம்னா மிருகமாதா போய் பிறப்போன்ற பயம் இருக்கும். हम भी अभी इस संगम समय पर अपनी जीवन को पलटा है, परमात्मा से पुण्य आत्मा बन रही है. நாம கூட இப்ப இந்த சங்கம யுக நேரத்துல தன்னுடைய வாழ்க்கையவே தலைகீழாக இருந்த வாழ்க்கைய நேராக்கி பாவ ஆத்மால இருந்து புண்ணிய ஆத்மா ஆயிட்டே இருக்கிறோம். அச்சா, ஓம் சாந்தி. அம்மாவோட மகா வாக்கியத்துல நிறைய அம்மா ஆழமான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அசார சன்சார், சாரமான சன்சாரம் எது, அபை பயமான உலகம், பயக்கடல், அடுத்து நிர்பயமானது. இதெல்லாம் நாம என்ன பண்ணணும், இன்னைக்கு நல்லா ஆழமா எடுத்து ஞான கடலை கடைஞ்சு பார்ப்போம். அப்பதான் நமக்கு நிறைய இதுல எல்லாம் தெளிவான விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியும். अच्छा,
ஓம் சாந்தி. மற்றவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுத்து பணிவோடு கேட்கும்போது தனக்கு மரியாதை தானாகவே கிடைச்சிடும். Listening with humility and valuing other people's perspectives naturally brings me respect.